சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆல் ஓவர் இந்தியா அதிக அளவில் பேசப்பட்டு இருக்க ஒரு டாபிக் இது. இது என்னன்னா, மே 15th சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்க வேலை இல்லாத இளைஞர்களை ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி, ஒரு பாரசிட் மாதிரி அவங்க சோஷியல் மீடியால இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலை இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இல்லை, எப்பவுமே ஆன்லைன்ல இருந்துட்டு சிஸ்டம் வந்து கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுது. அடுத்து மே 16 ஆம் ஆத்மி கட்சியோட எக்ஸ்-ஐடி விங் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிறவங்க கரப்பாம்பூச்சிக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நானே உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காரு. அதுதான் என்ன அப்படின்னா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கணும், லேசியாக இருக்கணும், அதே மாதிரி ஆன்லைனில் அதிக நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பார்ட்டியில் சேரத்துக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துறாரு. இதை போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே 70,000 பேர் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கட்சிக்கான வெப்சைட், சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து மே 21 இந்த டைமில் 16 மில்லியன் பீப்புளுக்கு மேலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்டி தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆன தலைமை நீதிபதிக்கு வந்து ராஜ்யசபா சீட் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், வாக்காளர்களோட ஓட்டு வந்து ஒன்று மிஸ் ஆனாலும் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன், பார்லிமெண்ட் அண்ட் கேபினட் மினிஸ்ட்ரியில விமனுக்கு வந்து 50% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், அம்பானி அதானிக்கு சொந்தமான மீடியா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மீடியா அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், எம்பி எம்எல்ஏ வந்து கட்சி தாவினாங்க அப்படின்னா அவங்க வந்து 20 வருஷம் எந்த தேர்தலையும் போட்டி போட முடியாது, எந்த பதவியிலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஜென்சி யங்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்துறது. ஸோ லெட்ஸ் see